ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். சம்மர் டைம்ல நம்ம ஜூஸஸ் வந்து அதிகமா குடிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுவே கடையில வந்து குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும், பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே சமயத்தில ஒரு சில கடைங்கள்ல ஹைஜீனிக் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா கூட இருக்கும். அதே நம்ம வந்து வீட்ல வந்து ஜூஸஸ் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தாலும், மேனுவல் எஃபோர்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா தான் வந்து தேவைப்படும். அதுக்கு இந்த ஜூஸர் வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்குமா இல்லையா? நம்ம டைம வந்து சேவ் பண்ணுதா இல்லையா? இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? ஜூஸஸ் எந்த அளவுக்கு வந்து இதில நம்ம எஃபெக்டிவா வந்து பிழிய முடியுது? அது மட்டும் இல்லாம நம்ம 7 ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி ஜூஸ் வந்து போட்டு பார்த்துருந்தோம். எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்திருந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட ஹைலைட்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, எதுக்கெல்லாம் வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு, பைனாப்பிள், கிரேப்ஸு, ஸ்வீட் லைம், வாட்டர்மெலன் அப்படின்ட்டு வந்து இங்க லிஸ்ட்டே வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அசெம்பிள் பண்ணணும் அப்படின்றது சூப்பரா வந்து டயகிராமேட்டிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஜூஸ் ப்ரெஷர வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூஸர வந்து குடுத்துருக்காங்க. அதர் காம்போனன்ட்ஸும் வந்து இருக்கு. ஒவ்வொன்னா வந்து பார்த்துடலாம். இப்போ மேலே இருக்கிற கவர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டரு எப்படி அசெம்பிள் பண்ணணும் அப்படின்றத கிச்சனில் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு ஜூஸரை வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டர் வந்து வருது. ஒரு கேப் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் வந்து வருது. ஜூஸ் ப்ரெஷரு, ஒரு ஹேண்டில் வந்து வருது. இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஆரஞ்சு, கிர்னி பழம், பைனாப்பிளு, கிரேப்ஸு, வாட்டர்மெலன், மாம்பழம், அதுக்கப்புறம் பனானா இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். சப்போட்டாவும் இருக்கு. பனானா மட்டும் நம்ம வந்து போடல. அது ஏன் அப்படின்றத ஃபைனலா வந்து பேசலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா வந்து போட்டு எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து அசெம்பிள் பண்ணி பார்த்துடலாம். பாட்டம் வந்து வேக்கம் அப்படின்றதுனால இந்த நாப் வச்சு இப்படி பிரஸ் பண்ணா போதும். செம்மையா வந்து லாக் ஆகுது. இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர வந்து உள்ள வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெளிய வரணும். அப்பதான் அந்த ஹேண்டில வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஹேண்ட்லயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்க வந்து ஃபில்டர வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபில்டர ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அது வந்து லாக் டைப் தான். ஸ்க்ரூ டைப்லாம் வந்து கிடையாது. ஹேண்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது உள்ள விட்டு ஸ்க்ரூ பண்ற மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஈஸியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த ஹேண்டில வச்சு சுத்தம்போது நல்ல ஸ்மூத்தா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் ப்ரெஷரும் வந்து வர்றதுனால, ஃப்ரூட்ஸ் வந்து உள்ள அழுத்துறதுக்கு வந்து நல்ல வசதியாவே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கணும். கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஓரளவு கம்மியா தான் நம்ம வந்து ஃபில் பண்றோம். அதிகமா ஃபில் பண்ணா எந்த அளவுக்கு வந்து பிழியும் அப்படின்னு தெரியல. அதனால கொஞ்சமா அளவுக்கு வந்து போட்டுட்டு சுத்துறோம். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ் நாங்க வெளிய வரும்னு நெனச்சோம். ஆனா பாட்டம்ல தான் வருது. அதனால பாட்டம்ல வந்து இப்போ ஒரு கிளாஸ் வச்சுட்டு, வெளிய சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சக்க வரும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணம் மாரி வந்து வச்சுட்டோம். இப்போ சுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஜூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் வருது. ஆனா ஒரு சின்ன மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிய வர சக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸியா வந்து வருது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. அதனால அந்த வெளிய வந்த சக்கையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு, மறுபடியும் வந்து அதிலேயே வந்து நம்ம போட்டுட்டு, இப்போ இது மறுபடியும் வந்து நம்ம ஹேண்ட்ல வச்சு சுத்துறோம். இது வந்து பார்த்தீங்கனாலும், கொஞ்சம் தான் வந்து அதில இருக்கிற ஜூஸ் வந்து மறுபடியும் வருது. ஆனா, அந்த ஜூஸியான சக்க வந்து அப்படியே தான் வெளிய தள்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஆனா, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ப்ராப்பரா கிடைக்கல. அதனால இருக்கிற கிரேப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டாச்சு. மொத்தம் 1/4 கிலோ வந்து வாங்கியிருந்தோம். இப்ப எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாரி ஜூஸ் போட்டு பிழிஞ்சாச்சு. நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி டம்ளர் அளவுக்கு தான் வந்து ஜூஸே வந்து வந்திருந்தது. சக்கைய வந்து பார்க்கும்போது நல்ல ஜூஸியாவே இருக்கு. அந்த ட்ரையான சக்கை வந்து நமக்கு இங்க வரவே இல்ல கடைசி வரைக்கும். அது 3 டைம்ஸ் போட்டாலும், 4 டைம்ஸ் போட்டாலும், அது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய மைனஸா வந்து அமையுது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இந்த கேப்ப ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பார்க்கும்போது, நெறைய சக்க வந்து ஸ்டக் ஆனத வந்து பார்க்க முடியுது. நல்ல விஷயம்னு வந்து பார்க்கும்போது, இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இந்த சக்கையெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, ஜூஸ் மட்டும் வெளிய தர்றது ஒரு பாசிட்டிவா தான் அமையுது. அடுத்து மாம்பழத்த ஜூஸ் போட்டு பார்த்துடலாம். எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மாம்பழத்த வந்து சின்ன பீஸு, பெரிய பீஸு அப்படின்ட்டு மிக்ஸ்டு தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தோலோட தான் நம்ம வந்து இப்ப இங்க வந்து போட்டுருக்கோம். இப்ப சுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா, அவுட்புட்டுன்னு வந்து பார்க்கும்போது, ஜூஸ் வந்து ரொம்பவே கம்மியான அளவுல தான் வந்து கிடைக்குது. அந்த சக்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜூஸியா வெளிய வரத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதே சமயத்தில அந்த சக்கையும் சேர்ந்து அந்த சாறு கூட வந்து கலந்து அந்த கிளாஸ்ல வந்து ஊத்துறதையும் வந்து பார்க்க முடியுது. அப்போ மாம்பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸர் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்காது அப்படின்றது இங்க கிளியராவே வந்து நமக்கு தெரியுது. இப்ப அந்த வெளிய வந்த சக்கையெல்லாம் வந்து மறுபடியும் எடுத்துட்டு,
திருப்பியும் வந்து நம்ம ஜூஸரில் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுறோம். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கல. அதே ஜூஸியான சக்கை வந்து அப்படியே வெளியே வரத வந்து பார்க்க முடியுது. அப்ப கண்டிப்பா மாம்பழத்துக்கு வந்து இந்த ஜூஸர் வந்து சூட் ஆகாது அப்படின்றது வந்து கிளியராவே தெரியுது. அந்த சக்கையும் வந்து ஜூஸியா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஃபைனல் அவுட்புட் வந்து இதான். உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸியான சக்கைய வந்து அப்படியே பார்க்க முடியுது. ஃபில்டருக்கு வெளியவும் சரி, உள்ளேயும் சரி. அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளியரா வந்து தெரியுது. ஜூஸியாவே அந்த மாம்பழம் சக்கெல்லாம் வந்து இருக்கு. அடுத்து வாட்டர் மெலனையும் வச்சு ஜூஸ் போட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சம்மர்ல வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு 5 டைம்ஸுக்கு மேல வாட்டர் மெலன் வந்து வாங்கியிருப்போம். பெருசு பெருசா பழம். ஆனா, ஒரு முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டேஸ்ட்டாவே வந்து அமையல. இப்ப ஜூஸ்ன்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து வரத பார்க்க முடியுது. ஆனா, அந்த அவுட்புட்டா வர சக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸியா வர்றதையும் வந்து பார்க்க முடியுது. இருக்கிற எல்லா வாட்டர் மெலனையும் வந்து போட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து ஜூஸ் வருது அப்படின்றத வந்து செக் பண்றதுக்காக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். 1 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வந்துடுச்சு. அந்த அவுட்புட்ட வந்து பார்க்கும்போது, அந்த சக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஜூஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதனால இதுவும் டிசப்பாயிண்டிங்கா தான் அமையுது. அப்புறம் அந்த ஃபில்டர ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இதில வந்து ஸ்ட்ரக் ஆகி இல்ல. அது வந்து ஒரு குட்டி ப்ளஸ்ஸா அமையுது. அடுத்து கிர்னி பழத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பெருசா இருக்கிற மாரி தான் தெரியும். ஆனா நம்ம கட் பண்ணி தான் வந்து வச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிட்டு சுத்தம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டான அளவு தான் வந்து ஜூஸே வந்து வருது. ஆனா, அந்த சக்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளிய வரத வந்து பார்க்க முடியுது. அப்ப இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவுட்புட் டிசப்பாயிண்டிங்கா தான் வந்து அமைஞ்சது. எப்படி வந்து இந்த ஜூஸர வந்து 2K பீப்பிள்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் மட்டும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஃபைனலா வந்த இந்த சக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஜூஸியாவே இருக்கு. அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிசப்பாயிண்டிங்கா தான் அமையுது. அடுத்து பைனாப்பிள வந்து ஜூஸ் போட்டு பார்த்துடலாம். இது எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்தது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து மீடியம் சைஸில தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த பிரஷர வச்சு அழுத்தி அழுத்தி நம்ம அப்படியே சுத்தம்போது வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா பெருசா ஜூஸ் வந்து வரலைனாலும், போக போக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஜூஸ் வந்து வர்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதனால ஓரளவுக்கு வந்து பரவால்ல அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுத்தது. இருக்கிற பைனாப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து அடைச்சு இது மாரி வந்து நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த வெளிய வந்த சக்க வந்து ஜூஸியா தான் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அத ஃபைனலா வந்து நம்ம அழுத்தி பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து ஜூஸியா இருக்கு அப்படின்றத. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் அளவுக்கு வந்து ஜூஸ் வந்து வந்துருச்சுன்னே வந்து சொல்லலாம். ஓரளவுக்கு மத்த ஃப்ரூட்ஸ கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பரவால்ல. இருந்தாலும் அந்த சக்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு வந்து பாருங்க. இப்ப பிழியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாறு வந்து வருது. அடுத்து ஆரஞ்சு ஜூஸும் போட்டு பார்த்துடலாம். இது எந்த அளவுக்கு அவுட்புட் தந்தது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு 2, 3 சொல இருக்கிற மாரி தான் வந்து போட்டுருக்கோம். இப்ப அந்த பிரஷர வச்சு பிரஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வந்து வெளிய வரத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் வச்சு சுத்தம்போது அந்த எக்ஸ்ட்ராக்டர் மூலியமா வந்து ஜூஸ் வரத பார்க்க முடியுது. இதிலிருந்து நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ராக்டர்ல இருக்கிற ஸ்க்ரூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறதுனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அந்த பழத்த வந்து வெளிய தள்ளுது. அந்த ஜூஸ்ன்றது கம்மியா தான் வந்து பிழியுது. அதே மாரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டருக்கும், எக்ஸ்ட்ராக்டருக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, சக்கையா அப்படியே ஜூஸியா வந்து ஈஸியா வந்து வெளிய வருது. அதுவே ஸ்பேஸ் கம்மியா இருந்ததுன்னா, சூப்பரா வந்து பிழியுன்னே வந்து சொல்லலாம். அடுத்தது சப்போட்டாவும் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்ததுன்னு வந்து சொல்லலாம். இதில போட்ட பழம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவுட்புட்டா வந்து சக்கையா வந்து ஜூஸியா வரத வந்து பார்க்க முடியுது. சாறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான அளவுல தான் சொட்டு சொட்டா தான் வந்து ஊத்தியிருந்தது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நீங்களே வந்து பாருங்க. ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் அமைஞ்சது. கேப்ப ரிமூவ் பண்ணிட்டு உள்ள செக் பண்ணும்போது, உள்ள எதுவும் பெருசா ஸ்ட்ரக் ஆகல அப்டின்னாலும், போட்ட அந்த சப்போட்டா பழம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சக்கையா வெளிய வந்துச்சு ஜூஸியா. இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாம்பழம், அடுத்தது கிரேப்ஸு, அடுத்தது வாட்டர் மெலனு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆரஞ்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிர்னி பழம், இது வந்து சப்போட்டா பழம். ஜூஸ் வந்து பெருசா வந்து வரல. ஆக்சுவலா வாழைப்பழம் ஜூஸும் வந்து போட வேண்டியது தான். ஆனா போடாம விட்டுட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஃப்ரூட்ட வந்து போட்டு ட்ரை பண்ண விரக்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதில மட்டும் என்ன அவுட்புட் வந்துற போது அப்படின்ட்டு விட்டுட்டோம். வாஷிங்ன்னு வந்து பார்க்கும்போது, இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே வந்து நம்மளால வந்து கிளீன் பண்ண முடியுது. ஏன்னா, நம்ம கைய விட்டு வந்து வாஷ் பண்ற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கிறதுனால, ஈஸியா ஸ்க்ரப் பண்ணியும் வந்து நம்மளால வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். அதே மாரி குயிக்கா அப்பப்போ யூஸ் பண்ணும்போது, இந்த டேப் வாட்டர்லயும் வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ராக்டர், இந்த கேப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டர்லயே வந்து ஈஸியாவே வந்து கிளீன் பண்ணிக்க முடியுது. இந்த ஃபில்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அந்த ஹோல்ல போயிட்டு சிக்கிக்குது. மத்தபடியா வந்து மத்த ஃப்ரூட்ஸ்க்குலாம் வந்து ப்ராப்ளம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, பைனாப்பிளுக்கு மட்டும் இந்த பிரச்சனைய வந்து குடுத்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட்ல ஃப்ரெஷரா வந்து தண்ணிய வந்து டேப் வாட்டர திறந்து விட்டோம் அப்டின்னா, ஓரளவுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுது.
அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. கண்டிப்பா நாங்க யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டோம். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 499க்கு வந்து வாங்கியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 350க்கே வந்து அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.